ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாமுன் பண்ணலாமா? எந்த பிராண்டு ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெதுவெதுப்பான பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு காயாமல் இருக்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சுகர், அதாவது 500 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கம்பி பதம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா கிராக் விழும். லூஸாக இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி மிதமான சூட்டில் நம்ம ஒரு ஜாமுனாக பொரித்து எடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது சக்கரைப்பாகில் அது ஆறுனதுக்கப்புறம் ஜாமுன் சேர்த்து பரிமாறுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.